சி.வி. சண்முகம் என்ன சொல்றாரு அப்படின்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து தான் கோடா நியமிக்க முடியும். பொதுச் செயலாளர்களுக்கு இந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா ஒரு தரப்பு பொதுச் செயலாளருக்கு இந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க. இது எது உண்மை சார்? பொதுச் செயலாளருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. இது நீங்க ஏக்நாத் சிண்டே கேஸ்லயே அது ப்ரூவ் ஆயிருக்கு. பொதுச் செயலாளருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. அதாவது 2 கிளைம் இருக்கு, 2 கான்ட்ராடிக்டிங் கிளைம் இருக்கு. அப்படின்னா இந்த 2 கான்ட்ராடிக்டிங் கிளைம் இருக்கும் பொழுது எந்த குரூப்புக்கு 2/3 மெஜாரிட்டி இருக்குன்னு பார்க்கணும். 2/3 மெஜாரிட்டி இருந்தால் அதை தனி குரூப்பாக அங்கீகரிக்கலாம். 2/3 மெஜாரிட்டி இல்லாதப்ப என்ன முடிவு சபாநாயகர் எடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்படின்னா எந்த கட்சி பிளவுபட்டு இருக்கிறதோ அந்த கட்சியின் முன்னாள் சட்டமன்றத்தில் யார் சட்டமன்ற குழு தலைவரோ யார் கொறடாவோ அவர்கள் விப்பு கொடுத்தா அதைத்தான் ப்ரையாரிட்டி கொடுத்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அவர்களை ஆப்ரேட்டிவ் விப்பாக மாற்றணும், கன்சிடர் பண்ணியிருக்கணும். இதை பண்ண தவறினால் சுப்ரீம் கோர்ட்டு இதை கன்சிடர் பண்ணும்.